சிநேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஜி சத்யன், ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஇஓ பேசுகிறேன். ரெண்டு மூணு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு 1000 பேர் பார்த்து அதில் ஒரு 10 பேர் இதனால் பணம் நுழைஞ்சா கூட நான் ஒரு வெற்றியாளர். நான் ஏன் வெற்றியாளர் சொல்கிறேன்னா, 4 பேருக்காக உதவி பண்ணுறோம்ல, அதுவே வெற்றியாளர் தான். இப்போ நம்ம பேச போகிறது கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது ஒரு தொடர்பு, தகவல் தொடர்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. நம்மள மாதிரி மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு லாங்குவேஜை பரிமாறிக்கிறது தான் தொடர்புன்றது, அதை கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் கம்யூனிகேஷன்னா என்ன நினச்சிட்டோம்னா, ஆங்கிலத்தில் பேசுறது, ஆங்கில உச்சரிப்பு, ஒரு அழகாக பேசுறது, அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றத எடுத்துட்டோம். ஏன்னா கம்யூனிகேஷன்ற வார்த்தை ஆங்கிலன்றதுனால நம்ம எல்லாமே ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம். இது ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுகிறோம்? இது ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், ஒரு இன்டர்வியூக்கு எப்படி போகிறதுன்றதை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கேன் நான். உங்களுக்கு அது எந்த விதத்தில் பலன் அடைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மல் டாப்பிக்காக கடந்து போயிடும். தயவு செய்து சொல்கிறேன் நான், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு டிகிரி வாங்குறத ஆசையாக பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு நீட் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் வரை போயிட்டு அதில் ஒரு கடைசி இன்டர்வியூலையும் உங்களை கம்யூனிகேஷனில் தான் உங்களை வெற்றியாளராக மாற்றுது. கம்யூனிகேஷன்றது ஒரு தொடர்பு. ஒருத்தருக்கு எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ரியாக்ஷன் நீங்கள் கொடுத்தாலே அது பேர் தான் கம்யூனிகேஷன். நான் வாயிலையும் பேசாமல் ஒரு கண் அசைவிலே சில தலைவர்கள் கொடுக்கக்கூடிய சில சமிக்கைகள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலைகள் நடக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் ஒரு விதமாக கம்யூனிகேஷன் தான். இப்போது நம்பன்னா என்ன, ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரியவங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் கம்யூனிகேஷன் அதுவும் சவுத் இந்தியாவில் ரொம்ப பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு வேலைக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை ஒரு பெரியவங்களை பார்க்குறப்போ அந்த மதிப்புக்காக நம்ம ரொம்ப அதிர்ந்து பேசாமல், நம்மளுக்கு தெரிஞ்சில்லைனா கூட தெரிஞ்ச மாதிரியோ தெரியாத மாதிரியோ அது ஒரு அடக்கமாக பேசுறது சில நேரங்கள் அதுவே நமக்கு நெகட்டிவாக போயிடுது. ஏன்னா ரொம்ப பளிச்சுன்னு பேச மாட்டேன்றாரு, ஒரு எதிர்த்து சொல்ல மாட்டேன்றாரு, தெரியலன்றதை கூட அவர் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. ஏன் அப்படி பண்ணுறோம்னா, நம்மளுடைய பசங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையாக வளர்க்குறதுனால அவங்க ஒரு சீனியராக இருக்காரு, ஒரு பெரிய இவர்கிட்ட போய் இவர் தப்பாக பேசிட்டா கூட இது தப்புன்னு சொல்கிறதுக்கே நம்ம பயப்படுறோம். ஏன்னா அவர் தப்பாக எடுத்துக்க போகிறாரு பொது வெளியில், இல்லைன்னா அவங்க ஒரு அனுபவத்தில் இருப்பாங்க. நம்ம சொல்கிறது அவருக்கு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமோ நினச்சி நம்மளுடைய உண்மையான விஷயங்களையே வெளியில் சொல்ல மாட்டேன்றோம். இந்த இடத்துல இந்த ஒரு நூலிழை கேப்பு தாங்க. இந்த கேப் என்ன பண்ணுது, நம்மளுடைய பெரிய கம்யூனிகேஷனை மாற்றிடுது. தவறாக இருந்தாலும் எழுந்து நின்று ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசுனீங்க வச்சிங்க, நீங்கள் மிகப்பெரிய பேச்சாளராக வருவீங்க. நம்ம நிறைய பேச்சாளரை பார்த்துருக்கீங்களா? சில பேர் பேச்சாளரையே வாழ்க்கையாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இன்டர்வியூவில் சில கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த இடத்துல விஷயம் தெரியுது ஆனால் அவங்களால சொல்ல முடியல. அந்த இடத்துல தான் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் நடக்குது. அது எதனால் நடக்குன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம இருந்து அவங்கள பார்த்து நம்மளுக்குள்ளேயே ஒரு செயற்கையான ஒரு பயத்தை உண்டாக்கி அதை சொல்ல முடியாமல் போயிடுறோம். இல்லைனா மல்டிப்புளான ஒரு டாஸ்க் நம்மளை ஒரு டிப்ரெஷன் ஆக்கி அந்த இன்டர்வியூ சொதப்பிடுறோங்க. ஆனால் வெளியில் வர்றப்போ எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன்டா நம்ம பேச முடியலன்றது. இதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பழகணும்னா யார்கிட்ட பழகணும், எப்படி பழகணும், என்னெல்லாம் பேசலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய ஒரு இன்டர்வியூன்னு வச்சுங்க, இல்லைன்னா ஒரு மேடையில் பேச போகிறீங்க, உங்களை ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒருத்தர் கூப்பிட்றாருங்க, நீங்கள் ஒரு 22 24 வயசு தான், அம்மா உன்னை பேசு, இந்த டாப்பிக்கை பேசுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு தராங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். நிறைய பேருடைய ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னா, நான் ஒரு சாதாரணமாக போனேங்க, அந்த இடத்துல எனக்கு இவர் பார்த்தாரு, நீங்கள் நல்லா பேசினேன், இல்லை என்னுடைய தகவல் நல்லா இருந்ததுன்றதுனால என்னை வேறு இடத்துல கூப்பிட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிது, இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு. வாய்ப்பு ஒரு சிறு பொறி தான் மிகப்பெரிய ஒரு ஃபயராக மாறும். அந்த சிறு வாய்ப்பு நம்ம யங்ஸ்டர்ஸ் எப்போ கிடைக்கிறப்போ அதை நம்ம தவற விட்டுறோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பயம் நம்மளை தடுக்குது. ஸோ நான் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறேன், நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் தகவல்லாம் கரெக்டாக இருக்கணுமா, நான் எப்படி ஒரு 100 பேர் ஆடியன்ஸோ ஒரு 1000 பேர் ஆடியன்ஸுக்கு நான் பேசுகிறப்போ எப்படி பேச போகிறேன்னா, அட்லீஸ்ட் அதில் முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறப்பையோ இல்லைன்னா 100 பேர் பார்த்து பேசுகிறப்பையோ பயப்படாதீங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச தகவலில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த நிறுவனம் என்னென்னு பண்ணிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளோ நாள் அந்த நிறுவனத்தில் இருக்குது, அந்த நிறுவனத்துக்குள்ள இப்போதைக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, டைரக்டர்ஸ் யார், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாதா? கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறப்போ அந்த ப்ராடக்ட்டை யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸில் என்னெல்லாம் தேவைப்படுது, அந்த ப்ராடக்ட்டு அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜியில் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, இப்போ கரண்ட் டெக்னாலஜி அதில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராடக்டோட வேல்யூ ஆஃப் கன்சியூமர் யார், யார் டார்கெட்டட் பிஸ்னஸ் பீப்புள் யார் அப்படின்ற சின்ன சின்ன தகவல்கள், இதெல்லாம் நான் டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான். இதெல்லாம் இது எல்லாத்தையும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இதுதான் இதை பேசுறதுக்கு உண்டான ஒரு டாப்பிக்கை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. இதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அந்த கம்யூனிகேஷனை தடை இல்லாமல் பண்ண போகிறீங்க. இதனுடைய காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சுதா இன்னும் அதை பற்றி சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு கேட்பாங்களா சார், இவ்வளோ நேரம் என்னை உட்கார வச்சு பேசுவாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பேச போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற முதல் ஆன்சர் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆன்சர்ஸுக்கோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்கோ உங்களை வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். நீங்கள் இதை என்ன பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துக்கு போகிறப்போ இது எல்லாத்தையும் தயார் பண்ணுறீங்க. தயார் பண்ணிவிட்டு உங்களையே நீங்கள் பேசி பார்க்கணும். இது பேசி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும், தனிப்படையில் பேசி பார்க்கணும். தப்பாக இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக பேச ஆரம்பிக்கணும். சில நேரங்களில் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான் நாளைக்கு அது லெசன்ஸ் லேர்ன்டாக கரெக்டாகி அடுத்த வாட்டி வரப்போகுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைன்ற பேரில் நிறைய யங்ஸ்டர்ஸு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை, ஒருத்தர் பேசவே மாட்டார். ஆனால் அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சாளரோட சாதாரணமாக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சில வேலையை அந்த நிறைய பேசி பேசி அவர் பில்டப் கொடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுறாரு. பேசாமல் கொடுத்தவொன்னே வெற்றியாளராக மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்ககிட்ட இவ்வளோ திறமை இருந்து நம்மளை உபயோகப்படுத்தலையேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்டான திறமைகள், பேச்சுக்கள், இதெல்லாம் பேச்சு பயிற்சி பண்ணுங்க. இதை சாதாரண விஷயமா தகவலோடு இருக்கணும். தைரியமாக பேசுறது ஒன்று, தகவலோடு பேசணும். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை தான் பேசணுமானா அப்படி கிடையாது. ஆங்கிலம்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்டு. நம்மளுடைய தாய்மொழியில் படித்து பழகுங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம போனோன்னா ஆங்கிலத்தை தான் பேசி ஆகணும். ஸோ இது மாதிரியான ஒரு பயிற்சிகள் எடுக்கிறப்போ நான் கொடுத்த இன்புட் ஃபுல்லாக இன்டர்வியூக்கு போகிற கம்யூனிகேஷன் தான் மெஜாரிட்டி. கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழகி பாருங்கள். நீங்களும் ஒரு வெற்றியாளர்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏஜி சத்யன், ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியரிங் செல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் CEO பேசுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.